நண்பர்களே, இந்தியாவிலேருந்து போஸ்ட் ஆஃபீஸில் யூரோப்புக்கு நாங்கள் இருக்க ஹங்கேரிக்கு பார்சல் வந்துச்சு. இது முக்கியமாக இதை வீடியோ ஆக்குறதுக்கு காரணம் என்னென்னா, என்னோட மேல்மருவத்தூரில் என் ஃப்ரெண்டோட தஞ்சாவூர் பக்கம் பட்டுக்கோட்டையில் இப்படி ஒரு சில போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டால் அனுப்ப முடியாதுன்னாங்க. இன்னொரு ஃப்ரெண்டோட சிதம்பரம் போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பிச்சி விட்டாங்க. அதுவும் எத்தனை கிலோ பாருங்கள், இது ஒரு 22 கிலோ, இது ஒரு 7 கிலோன்னு 30 கிலோ பார்சல் எங்களுக்கு வந்திருக்கு. நல்லா பாருங்கள், ஸ்பீடு போஸ்ட்டில் ஏர்மெயில் வகையில் அவங்களே போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இந்த பாக்ஸ் எல்லாம் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இந்தியாவிலேருந்து அவன் குடும்பத்தை விட்டு வந்து வேலை பார்க்குறோம், நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் போஸ்ட் ஆஃபீஸு. ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டால் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்ப முடியும்னு இந்த அனுப்பிச்சிட்டாங்க, இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்ப முடியாதுன்றாங்க. நாம் இங்கே வந்து பணம் கட்டி சம்பாரித்து ஊருக்கு அனுப்புகிற காசு மொத்தமும் அந்நிய செலவாணி. போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க வாங்குகிற சம்பளம் முதற்கொண்டு நம்ம காசும் இருக்குது, வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க காசும். நம்மளுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருள்களை நம்ம என்ன இந்தியாவிலேருந்து என்னத்தை விரும்புவோம்? மிஞ்சிமான இந்தியன் மசாலா, புளி, இங்கே கிடைக்காத ஐட்டத்தை தானே கேட்குறோம். அதை வந்து பார்சல் அனுப்புறதுக்கே ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஒரு மாதிரி வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் தெரியணுன்றதுக்காக இந்த பார்சல் வந்துருச்சுன்றதையும் இதை நாங்கள் இப்போ பிரிக்க போகிறோம். என்னென்னலாம் அனுப்பிச்சிருக்காங்கன்றதையும் தெளிவாக வீடியோ எடுத்து என் வீடியோவில் சேனலில் நான் போட்டு வைக்கிறேன். எந்த போஸ்ட் ஆஃபீஸ்லையாவது உங்களுக்கு அனுப்ப முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அப்புறம் எப்படி இவங்க அனுப்பிச்சாங்க, 10 நாளில் எப்படி இவங்களுக்கு போணுச்சு அப்படின்னு இந்த வீடியோவை ப்ரூஃபாக காமிச்சு கேளுங்க, ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறது. லைவாக நான் அப்படியே இந்த கவரை பிரிச்சுட்டு உள்ளே என்னென்ன பொருள்லாம் எங்களுக்கு வந்திருக்குன்றதையும் நான் காமிக்கிறேன். அந்த பொருள்லாம் கஸ்டம்ஸ் ப்ராப்ளம் இல்லாமல் கரெக்டாக வருது. நாங்கள் மெயினாக மசாலா, புளி இந்த மாதிரி ஐட்டம் தான் ஆர்டர் பண்ணோம், எல்லாமே எங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு. நான் அதை பிரித்து உள்ளே காமிக்கிறேன், ஓகேங்களா? இது எக்ஸாக்டாக வந்து சிதம்பரத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எங்கள் காட்டுமன்னார்குடியை சேர்ந்த ஒரு நண்பர் எங்கள் கூட ஒர்க் பண்ணுறாரு, அவர் பேரில் அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போட்டு விட்ருக்காங்க. பக்காவாக பேக் பண்ணி அருமையாக வந்துருச்சு. இதுவும் நாங்கள் இப்போ ஹங்கேரியில் எங்கள் மோனர் அட்ரஸில் இருக்கோம், அந்த ஏரியா போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வேன் எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து இந்த 2 பாக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோரிண்டில் வந்து 29,000 ஃபோரிண்டு, அதாவது ஒரு 8,000 அவங்க சார்ஜும் வாங்கியிருக்காங்க. லோக்கல்லையும் ஊர்லேருந்து போடுறதுக்கும் ஒரு 18,000 சார்ஜ் அனுப்பிச்சு 2 சேர்த்து 27,000 இருக்குது. 30 கிலோவுக்கு, ஒரு கிலோவுக்கு 1000 கணக்குக்கு தானே வருது எப்படி பார்த்தாலும். ஆனால் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். அந்த அத்தியாவசியமான பொருட்கள் இங்கே காசு கொடுத்தாலும் கிடைக்காதுன்றதுனால தான் அங்கேருந்து வர வைக்கிறோம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக அனுப்ப முடியுன்றதுக்கு இந்த வீடியோ ப்ரூஃபாக இருக்கும். நான் எல்லாத்தையும் பிரித்து காமிக்கிறேன். நாங்கள் நண்பர்கள் வந்து மருவத்தூர்லேயும் அனுப்ப முடியலன்னாங்க, தஞ்சாவூர் பக்கம் ஒரு ஊரில் அனுப்ப முடியலன்னாங்க, விருதுநகரில் அனுப்ப முடியலன்னாங்கன்னு கூட இருந்த சிதம்பரத்து நம்ம சிங்கம் வீடியோலாம் வந்துருப்பார் ராஜேஷ்ன்ட்டு. அவங்க அம்மா வந்து அவங்க ஊரில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டதுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க, நாங்களே தான் பார்த்து பொருள் என்னென்னு பார்த்து பேக் பண்ணுவோம், பார்த்துட்டு என்னென்ன பொருள் எலிஜிபிள்னு பார்த்துட்டு நாங்கள் நீங்கள் கொடுக்குற பொருள்லாம் எலிஜிபிள்னா உள்ளே வச்சு பேக் பண்ணி நாங்கள் அனுப்பிச்சி விட்றோன்னு சொன்னோன்னே, நாங்கள் மற்ற ஊரில் உள்ள நண்பர்கள்லாம் என்ன பண்ணோம்னா எல்லாரும் அந்த சிதம்பரம் அட்ரஸுக்கு, அவங்க அம்மா அட்ரஸுக்கு நாங்கள் அனுப்பிச்சி விட்டோம். எங்கள் கூட ஒர்க் பண்ணுற ராஜேஷ் வீட்டு அட்ரஸுக்கு அவங்க எங்கள் லக்கேஜையும் எடுத்துக்கிட்டு அவருக்கு தேவையான லக்கேஜையும் எடுத்துக்கிட்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் பக்காவாக எல்லாத்தையும் காமிச்சாங்க. அவங்களே இந்தந்த பொருள் அனுப்ப முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. சில பொருள் வந்து குடம்புளி, கேரளாக்காரர் ஒருத்தரோட குடம்புலிலாம் அனுப்ப முடியல. கேரளாவிலேருந்து அங்கேருந்து அனுப்ப முடியலன்னா அங்கேருந்து சிதம்பரம் வந்துச்சு அந்த லக்கேஜ். ஒருத்தர் எங்கள் கொலிக்கு எங்களோட வேலை பார்க்குற வருது, குடம்புளி வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னு அதெல்லாம் ஒரு சில பொருளை எடுத்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. மீதி எலிஜிபிளான பொருள் எல்லாமே எடுத்து உள்ளே கொடுத்துட்டாங்க. இப்போ பாக்ஸை பிரித்து என்னென்ன பொருள்லாம் வந்திருக்குன்னு பார்த்தா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இந்தந்த பொருள்லாம் அனுப்ப முடியும்னு ஒரு ஐடியா கிடச்சிரும். பாருங்கள், கிளம்புன அட்ரஸ் இது. அவர் ராஜேஷ் ராமோட அம்மா பேர் இது, செல்லம் ராமு, அம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டு, சிறுகீழந்தநல்லூர். இதான் அவரோட போஸ்ட்டு, கடலூர், ஓகேங்களா, இந்தியா. அவரோட மொபைல் நம்பர். வந்த அட்ரஸ் நாங்கள் ரிசீவ் பண்ண அட்ரஸ் இது, மோனர் ரெஜஸ்டானியா 50 புத்தபெஸ்ட். இங்கே உள்ள போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு வேனில் வந்துருச்சு, ஓகேங்களா. அப்புறம் நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஆரம்பத்தில் இடையா தப்பாக சொல்லிட்டேன். மொத்தம் 34 கிலோ 2 பாக்ஸு. எங்கள் ஒரு 6 பேரோட பொருள் இதில் இருக்குது. எல்லா பொருளையும் சேர்த்தா 34 கிலோ வந்துருச்சு. அதை ஒரே பார்சலில் போட முடியாதுன்னு 2 பாக்ஸாக போட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு 26, இதில் ஒரு 8, அப்படி பிரித்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இந்த 2 பாக்ஸும் போட்டு அவங்க தான் பேக் பண்ணது, எல்லா பொருளையும் செக் பண்ணி, ஓகேங்களா. இப்போ பிரிக்கிறோம். நம்ம அஜித் குமார் தான் வந்து கவரை பிரிக்கிறாரு. ஹாய், ஹலோ. இந்தியா டு புத்தபெஸ்ட், our home place to here arrived to post DGL all parcel. yeah DGL नहीं है, DGL parcel. DGL का क्या बोलते हैं? no DGL, Indian post office, through Indian post office. Oh my god, it's just like luggage, yeah. அப்படியே. Oh my god, all desi. yeah, all spicy items, turmeric, okay, Indian masala, வத்தா. மக்களே, என்னென்ன பொருள்னு
எல்லாரும் கை தட்டுங்க. என்னென்ன பொருள் காட்டுறாங்க இங்கே பாருங்க. This one is very good. இது வந்து மோர் மிளகா, ஓகேங்களா? மோர் மிளகா வந்திருக்கு. இரு அப்படியே எடுத்து எல்லாத்தையும் வெளில மறுபடியும் இதிலே வச்சிருவோம். ஓகே. இங்கே அடிக்க ஏன்னா வீடியோ பார்க்குறவங்களுக்கு அப்படியே இருக்கு. வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னென்ன பொருளாக நம்ம வாங்கணும்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, அவங்க அதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அவர் இவருக்கு மாரிமுத்தனுக்கு ட்ரெஸ்ஸு. இது வந்து துணி, ஊர்லேருந்து துணி வந்திருக்கு. அது அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் உள்ளே வச்சிடலாம். இங்கே பாருங்க, இது எனக்காக ஸ்பெஷலாக வந்து அரிசி வத்தல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பழையதுக்கு கூட வறுத்து வச்சுருந்தோம்னா சாப்பிட்லான்னு அரிசி வத்தல். ये मालूम नहीं. Oh, this one is very good. அரிசி வத்தல். இது என்னது? வடகம். வடகம் 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 சிதம்பரம் சிங்கம் வீட்டு வடகம். அவங்க அம்மா கொடுத்து விட்டது. ஆனால் இது வடகம் இல்லைண்ணே. வடகம் தான்டா, இதாண்டா வடகம். வை வை. அண்ணே மாங்காய் வத்தனே. அதுவும் வத்த தனியாக இருக்குது, வடகமும் தனியாக இருக்குது. வாசமே தெரியலையா? வடகம் வை. குழம்புக்குள்ள வடகம். என்னென்ன பொருள் வந்திருக்குன்னு தெரிஞ்சாதான். இங்கே பாருங்க, சோறு வந்து வடிக்கிற அந்த பாத்திரம், ஓட்ட ஓட்ட சட்டி. சோறை வந்து வடிச்சுட்டு அப்படியே கொட்டி விடணும்ல அந்த பாத்திரம். வை டக்கு டக்குன்னு வை. வீடியோ ரொம்ப லென்த்து போகக்கூடாது. புளி, நம்ம ஊர் புளி. புளி வந்திருக்கு. Imli. எடுத்து கீழே வச்சுட்டு மறுபடியும் அப்படியே எல்லாத்தையும் உள்ளே வச்சிருவோம். இது குக்கர் வாசர். குக்கர் வந்து இது அதுவும் புளி. இது வந்து குக்கர் விசிலுக்கு உள்ள வாசர். इतना ज़्यादा लेके आए भाई. யாருக்கும் தெரியல. அரிசி வத்தல் மொத்தமாக வருது. அதே தான் இருக்குது. இல்லை உள்ளேருந்து வெளில எடு எல்லாத்தையும். இதெல்லாம் அது யாருக்கும் இது தெரியல. பாருங்க, குக்கரு. அதே மோர் மிளகா தான். மோர் மிளகா, குக்கரு. அஜாரு. என்னது அஜார்னா? பூண்டு இட்லி பொடி. இட்லி பொடி. இட்லி பொடி. அது என்னது? மிளகாயா? பூண்டு இட்லி பொடி. மிளகா. ஆமாம் மிளகா. மிளகா, பெரிய மிளகா. அடுத்து எனக்கு இட்லி பானை வந்திருக்குமே, அது பெரிய முதல்ல. இது உங்க இட்லி பானை. இட்லி பானை ஊர்லேருந்து பாருங்க. என்ன தடவை சொல்கிற இட்லி எங்களுக்கு பிடிக்காதுன்னு இட்லி பானை வர வச்சோம். சொட்டுறது. இது செருப்பு. செருப்பு ஊர்லேருந்து ஒரு ஆளுக்கு செருப்பு வந்திருக்கு. அது அவங்கவுங்க விருப்பம் வாங்குறவங்களுக்கு. இது ஏதோ துணி கச்சிப்புன்னு நினைக்கிறேன். இட்லி பானை. இது என்ன இட்லி பானை? அது என்ன? அதை பிரி, அதை எடுத்து பிரி. கச்சிப்பு இல்லை இல்லை, அதை எடுத்து பிரி, அதை எடுத்து பிரி, அதை எடுத்து பிரி. இது என்னது? ஓமப்பொடி. ஆசைப்பட்டு ஓமப்பொடி கேட்டேன். ராஜேஷோட அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க தான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வாங்கி அனுப்பிச்சது. இது ஓமப்பொடியா? ஓமப்பொடி தான்டா. இதான் மேலே போட்டிருக்கு பாரு பேர் ஓமப்பொடின்னு. அது பிரி. இது துணி. கருப்பசாமி எனக்கு வந்து விருதுநகர் கருப்பசாமி எனக்கு வந்து ஒரு ட்ரக் பேண்ட்டு, கைலி 2 கைலி கேட்டார். இதெல்லாம் இங்கே கிடைக்கும். ஊர்லேருந்து வர வச்சதில் ஒரு ஆசை, ஒரு டிஷர்ட்டு. இது வந்து துணி. பாருங்கள், இது வரைக்கும் என்னென்ன பொருள் காமிச்சிருக்கோம்னா அதை அப்படியே உள்ளே வச்சிரு. இதுக்குள்ளே ஏதாவது சொல்லாத ஜாமான் இருக்கான்னு பாரு. அதை இட்லி பானை ஒன்று வந்திருக்கு. குக்கரு, மோர் மிளகா, வடகம், புளி, மிளகா. எனக்குள்ளே மிளகாத்தூள்லாம் இப்போ இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது நம்ம சொல்லாத பொருள் இருக்கான்னு பாரு. எடுத்துட்டு மறுபடியும் உள்ளே வச்சிடலாம். மசாலா ஐட்டம் தான் இருக்கு. அது எல்லாமே இவருதா? கேரளாவிலேருந்து இவர் அனுப்பிச்சு விட்டார்ல, அவருதா? எடுத்து எடு. இல்லை இல்லை, இதுக்குள்ளே வச்சு பிரி. அப்படியே வச்சு பிரி, தனியாக வச்சுல. இது யாரோ ஒரே ஆளுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, அப்படி பாருங்க என்னென்ன இருக்கு. ராஜேஷ் அண்ணம்ட்டு மொத்தமாக இது எல்லாமே ராஜேஷ் தான். ஆமாம் ஆமாம். அவர் தனியாக வந்து ஒரே பார்சலில் அவர் தனி பேக் பண்ணியிருக்காரு. எல்லாமே அதே தான். கொத்தரங்காய் வத்தை, அரிசி வத்தை, மோர் மிளகா, மிளகாத்தூள், ஊர்லேருந்து மிளகாத்தூள். இங்கே பாருங்க, அரைச்ச மிளகாத்தூள். உள்ளே கொண்டு போயிட்டாரு. அரைச்ச மிளகாத்தூள். இல்லை என்னென்ன பொருள்னு தெரிஞ்சாதாண்டா அடுத்து அனுப்பணும்னு நினைக்கிறவங்களுக்கு சௌரியமாக இருக்கும். ஆமாம், அரைச்ச மிளகாத்தூள். அடுத்து ஒரு 6 மாதம் எங்களுக்கு தொல்லை இல்லாத மாதிரி பொருள் வந்துருச்சு. இது வந்து 27 கிலோ உள்ள பார்சலில் உள்ளது. அதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சிரு. இதே தான் என்னோட தம்பி சகோதரர் கொண்டு அப்படியே எடுத்து உள்ளே வச்சுட்டு இதே பெரிய இந்த பாக்ஸ் பெரிய அந்த பாக்ஸ் அப்படியே ஒன்றுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து உள்ளே வச்சிரு. நல்லா பார்த்துங்க. இட்லி பானை, குக்கரு, மிளகாத்தூள், மல்லித்தூள், வத்தை, வடகம், முக்கியமான ஜாமான். இதெல்லாம் இந்தியாவில் தான் கிடைக்கும். அதனால தான் வர வைக்கிறது. புளி. ஓகே. அந்த பாக்ஸ் அப்படியே தூக்கி வச்சிரு. இதுவும் அதில் உள்ளது தான். அதில் வச்சிரு. இனிமேல் வந்து பங்கு பிரிக்கிறது, யார் யார் பொருள் பங்கு பிரிக்கிறது அவர் பார்த்து போய். செருப்பு அதில் உள்ளதாண்டா. ஆமாம், அப்படியே தூக்கி வரோம். இப்போ இதை பிரி. இப்போ 2வது பாக்ஸை பிரிக்க போகிறோம். இது பிரி. அதையும் பிரிச்சிருவா. கத்தி எடுத்தாரு அதே மாதிரி. ஓகே. இதோ அதை எடுத்து பிரி, டக்குன்னு பிரி. வாசல் இதுக்குள்ளதுனே. அதான் அது உள்ளே வச்சிரு. அவ்வளோதான், வருது இல்லை. இப்போ இந்த பாக்ஸை பிரி. அதே மாதிரி கட் பண்ணு. ஏய் சேட்டு, உனக்கு ஓவர் ஆயிடுச்சு, ஓடிப்போ. கட் பண்ணு. வீடியோ லோ பேட்டில் ஆஃப் ஆகிருப்போது. ஐயோ, நேற்று அவ்வளவு போதும் உனக்கு. வீடியோவோட ஃபைனலில் வந்து நான் இந்த மொத்த வெயிட்டுக்கும் சேர்த்து எவ்வளோ எங்களுக்கு சார்ஜ் ஆனுன்றதை நான் வீடியோ ஃபைனலில் சேர்க்குறேன். பிரித்து என்னென்ன பொருள்னு காமிச்சிட்டோம்னா நான் அடுத்து பிளான் பண்ணுறவங்க உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். ஊரில் போஸ்ட் ஆஃபீஸில் நாங்கள் ஒரு அமௌண்ட் கட்டினோம். இங்கே வந்து எங்களுக்கு டெலிவரி கொடுத்த போஸ்ட் ஆஃபீஸ், லோக்கல் போஸ்ட் ஆஃபீஸுக்கும் அங்கேரி போஸ்ட் ஆஃபீஸுக்கும் எனக்கும் நாங்கள் பணம் கொடுத்து விட்ருக்கோம். ரெண்டும் சேர்த்து மொத்த வெயிட்டுக்கு எங்களுக்கு இவ்வளோ செலவானுச்சுன்ற டோட்டல் அமௌண்ட்டை நான் வீடியோ ஃபைனலில் உங்களுக்கு வந்து போட்டு விட்றேன். அடுத்து அனுப்புகிறவங்க எந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேயாவது அனுப்ப முடியாதுன்னு சொன்னாங்கன்னா இதில் உள்ள பொருள்லாம் இப்படி பார்சல் போயிருக்குன்றதுக்கு ப்ரூஃபாக மறக்காமல் இந்த வீடியோ வச்சுக்கோங்க எல்லோரும்.
இது என்னதுடா? இதாண்டா என் வீட்டிலேருந்து வாங்கி கொடுத்த டப்பாவோட வாங்கி கொடுத்துட்ட அந்த இது. ஏண்ணே இது தானி சட்டை மட்டும். துணி வந்திருக்கு. இது வேட்டி. எனக்கு வந்து என் வீட்டில் என் ஒய்ஃப் வந்து 6 டப்பாவில், அதாவது எங்கள் வீட்டில் மிளகா மல்லி குழம்பு மிளகாத்தில் எப்படி இருப்பாங்கன்னா, மிளகா மல்லி கொஞ்சம் சுக்கு அதில் கலப்பாங்களே இந்த சோம்பு சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலவை மிளகாத்தூளை தான் அரைப்போம் நாங்கள். இந்த டப்பா இங்கே வாங்க முடியல, அந்த மிளகாத்தூளோடு அந்த டப்பாவும் போட்டு அனுப்புன்னு சொல்லியிருந்தேன். 6 டப்பாவில் எனக்காக போட்டு அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 டப்பாவில் 3 கிலோ மட்டும்தான் கேட்டிருந்தேன். அடுத்த 6 மாதத்துக்கு 3 கிலோ எனக்கு வந்திருக்கு. ஏண்ணே அப்பளக்கட்டுமா சொல்லியிருந்தியே? எல்லாம்டா. இது பாருங்க, இது பெருங்காயம் யாரோ சொல்லியிருக்காங்க, அது வந்திருக்கு. இந்த ஸ்பூனு வந்திருக்கு. இது என்னதுடா? சேட்டுங்க வா. இது என்ன? இது பிரி. இதுதான் இட்லி குண்டா. இதையும் பிரி. அதில் ஒன்று இருக்குது, இதில் ஒன்று இருக்குது. ஏன்னா 2, ஒன்று எனக்கு, ஒன்று ராஜேஷுக்கு. இந்த வீடியோவில் வந்து ராஜேஷோட அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளோ வெயிட்டையும் தூக்கிட்டு போய் அவங்க ஆளை வச்சு சிதம்பரத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸுக்கு இந்த வெயிட்டை தூக்கிட்டு போய் எங்களுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டதுக்கு ராஜேஷ் அம்மாவுக்கு நன்றி. என் ஒய்ஃபுக்கு நன்றி. என் ஒய்ஃபுக்கு எதுக்குன்னா, ஏதோ கஷ்டப்பட்டு இந்த மிளகா மல்லித்தூளை அரைச்சி கொடுத்து விட்டாங்கல்ல, அதுக்காக. இங்கே பாருங்கள், இந்த பார்சலு மருவத்தூர்லேருந்து என் பார்சலு சிதம்பரம் போய் பார்சல் போட்டாங்க. இங்கே உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்ப முடியாதுன்னு சொன்னாங்கன்னு. அனுப்ப முடியுன்றதாங்கன்னா நான் இந்த இந்த பார்சலை என்னோடதை மட்டும் தனியாக அனுப்பிச்சி விட்ருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸில் உள்ளவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? இப்படி ஒரு டப்பாவில் மிளகா மல்லித்தூள் போட்டு அனுப்புகிறேன்னு சொன்னால் அதை கூட அனுப்ப முடியாதுன்னு ஏன் சொல்கிறீங்க? போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள எல்லாருக்கும் இந்தியாவிலேருந்து வெளிநாட்டிலேருந்து வேலை பார்க்குறவங்க சார்பாக அந்த கேள்வி. இப்போ எப்படி இந்த பார்சல் எங்களுக்கு அங்கேரிக்கு வந்துச்சு? இதை விட என்ன பேக்கிங் பண்ணணும்? இந்த மாதிரி டப்பாவில் போட்டு மிளகா மல்லித்தூள் ஒரு புளி அனுப்புறதுக்கு உங்களுக்கு என்ன சௌரிய குறைச்சல்? இதெல்லாம் இங்கேயும் கிடைக்காம இல்லை, கிடைக்கும். அம்மா கையால் பொருளை செஞ்சு பொண்டாடி கையால் செஞ்சு சாப்பிடணும்னு ஒரு சென்டிமெண்ட்டாக தானே எதனா ஃபீல் பண்ணி தானே நாக்கு சுவைக்கு கேட்குறோம். அதை அனுப்ப முடியாதுன்னு எதுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் சொல்கிறீங்கன்னு தான் கேள்வி. இந்த வீடியோ வழியாக போஸ்ட் ஆஃபீஸ்காரங்களுக்கு கேள்வியாக கேட்குறோம். ஓகேங்களா? இந்த பாருங்கள் வந்திருக்கு. இது என்னது? அப்பளம் வடகம் எல்லா ஸ்பைசி ஐட்டமும் வந்திருக்கு. புளி. இனிமேலாவது தயவுசெய்து எல்லோரும் கொஞ்சம் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ளவங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு அனுப்புங்க. இது வந்து எல்லாருக்கும் கிடையாது, அனுப்ப முடியாதுன்னு சொன்னவங்களுக்காக மட்டும். அனுப்பிச்சி விட்டால் சிதம்பரம் போஸ்ட் ஆஃபீஸ் நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ வழியாக நன்றி. என்னென்ன பொருள்ன்றதை காமிச்சிருக்கோம். எந்த போஸ்ட் ஆஃபீஸ்லையாவது இதே பொருளை அனுப்ப முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ப்ரூஃபாக இந்த வீடியோ வச்சுக்கோங்க. அமௌண்ட் அனுப்பிச்சிட்டோம். பார்சலெல்லாம் பிரித்தது நம்ம அஜித்து. ஓகேங்களா? ஓகே, முடிஞ்சுதா? ஊர்லேருந்து மிளகாத்தூள் வந்த உடனே பொண்டாட்டிக்கு ஏழை வந்த மிளகாத்தூளை உடனே மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணியாச்சு. இதுதான் மீன். இது வந்து கலவை மிளகாத்தூள். ஊரில் எல்லாம் போட்டு கலந்து அழைக்கிறது. நம்மளுக்கு இங்கே தனி மிளகாத்தூள் வாங்கி செய்கிறது நம்மளுக்கு செட் ஆகலை, அது டேஸ்ட்டு. சிதம்பரத்துலேருந்து எங்களுக்கு இந்த பார்சலை அனுப்பிச்சி விட்ட போஸ்ட்மேன், அந்த போஸ்ட் ஆஃபீஸு நண்பர்கள், ஊழியர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் அனுப்பிச்ச பொருள்னால இங்கே எங்களுக்கு எவ்வளோ பயன்படுது தெரியுங்களா? ஆனால் எங்களுக்கு இதே பார்சலை இதே பொருளை அனுப்ப முடியாதுன்னு சொன்னவங்கள்ட்ட எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருளை வர வைக்கிறோம்னா அதே பொருள் காசு கொடுத்தா இங்கேயும் ஏதோ ஒரு இடத்துல கிடைக்கும். ஆனால் அதை வந்து நம்ம சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணி ஊர்லேருந்து வர வச்சு நம்ம நாக்கு சுவைக்கு ஏற்றது போல், நம்ம பழக்கத்துக்கு ஏற்றது போல் பொருட்களை எல்லாத்தையும் வர வைக்கிறதுன்றது அது வந்து ஒன்லி சுவைக்காகவும் பணத்துக்காகவும் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி ஒரு சென்டிமெண்ட்டான விஷயம் அதில் இருக்கும். அம்மா கையால் உள்ள பொருள், மனைவி கையால் உள்ள பொருள்னு ஆசைப்பட்டு அதையும் சேர்த்து அந்த சென்டிமெண்ட்டோடு வாங்கி சாப்பிட்ணுமே அப்படின்றதுக்காக வர வைக்கிறோம். அதை அனுப்புறதுக்கு நீங்கள் ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாமல் பாருங்கள். 4 போஸ்ட் ஆஃபீஸில் நாங்கள் கேட்டு அனுப்ப முடியாதுன்னு சொன்ன பொருளை எல்லாத்தையும் இவங்க வர வச்சு சிதம்பரத்தில் அவங்களே காட்டுமன்னார் கோயிலில் இந்த பொருளை கொண்டு போய் அவங்களே வந்து அந்த பாக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஆஸ் யூஷுவல் என்ன சார்ஜோ நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் நண்பர்கள், அரசு ஊழியர்கள், மத்திய அரசு ஊழியர்கள், வெளிநாட்டில் உள்ள என்னை போல ஓட்டுநர்களுக்கும் மற்றவங்களுக்கும் தேவையான பொருட்களை அனுப்புகிறோம்னு கேட்க வரும்போது கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுத்து அவங்களுக்கு பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? இதை மட்டும் நன்றியாக சொல்லிக்கிறேன், வேண்டுகோளாக சொல்லிக்கிறேன். சிதம்பரத்துலேருந்து எங்களுக்கு அனுப்பிச்ச போஸ்ட் மாஸ்டர் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஊழியர்களுக்கும் ரொம்ப நன்றி. அனுப்ப முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு வேண்டுகோள். 2 இந்த காணொலியோட நிறைவடையுது. நன்றி. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் 6 பேர் சேர்ந்து குரூப்பாக போட்டோம் அந்த லக்கேஜ். 6 பேர் சேர்ந்து நாங்கள் போட்ட மொத்த லக்கேஜோட வெயிட்டு 34 கிலோ. அதுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் எங்களுக்கு பண்ண சார்ஜ் 19,000 ரூபா. 34 கிலோவுக்கு 19,000 வந்துச்சுங்க. இது இல்லாமல் அங்கேயில் எங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து டெலிவரி பண்ணாங்களா, அங்கேயே நாங்கள் சார்ஜ் கொடுத்தோம். அது வந்து உங்கள் போஸ்ட் ஆஃபீஸுக்கும் நீங்கள் ரிசீவ் பண்ணுற இடத்துக்கும் உள்ள தூரத்தை பொறுத்து மாறுபடும். அதனால் அந்த அமௌண்ட் வேண்டாம். இந்தியாவிலேருந்து போஸ்ட் ஆஃபீஸில் எங்களுக்கு சார்ஜ் பண்ணது 19,000 ரூபா 34 கிலோவுக்கு. நன்றி.